டே டு டே லைஃப்பில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்குற ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, பைத்தான் பெட்டரா ஜாவா பெட்டரா? பைத்தான் படித்தா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குமா, ஜாவாவுக்கு நிறையா இருக்கா? இப்போ நிறைய பேர் பைத்தான் தான் என்னை படிக்க சொல்கிறாங்க மேம், நான் பைத்தான் தான் படிக்கணுமா, பைத்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே, ஜாவா தானே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி இருக்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு டெய்லி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன டிகிரி முடிக்கிறீங்க அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஜாவாவா பைத்தானா, அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜாவா பைத்தான் ரெண்டுமே இப்போது கரண்ட்டாக எல்லா கம்பெனிஸ்லேயுமே அது போயிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய வேக்கன்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்க அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஜாவா அப்படின்னு எடுத்துட்டால் ஒன்லி வந்து அப்ளிகேஷன் டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டெஸ்டிங் சைடும் என்ன பண்ணுறோன்னா ஜாவா. ஸோ கேம் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், மற்றபடி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இதில் வந்து ஜாவா வந்து இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய அதுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பைத்தான். ஏஐ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பைத்தான். ஓகேவா? ஸோ டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பைத்தான் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது அது பீக்லேயும் தான் இருக்குது. அப்போ பைத்தானும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது இல்லையா? ஸோ ஜாவாவும் இம்பார்ட்டண்ட், பைத்தானும் இம்பார்ட்டண்ட். சரி, ஜாவாவோட கம்பேர் பண்ணும்போது பைத்தான் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாவா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போதுமே என்னென்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட கோடிங் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்க மாதிரி இருப்பீங்க. பட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பைத்தான் எடுக்கும்போது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி ப்ரோக்ராமிங்கில் கோடிங் எழுதிருக்கீங்கிறத ஈஸியாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாலேயோ இல்லை ஒரு ப்ரோக்ராமர் டெவலப்பிங்கிலோ உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்னா அனலைஸ் பண்ணிடுவீங்க, புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி ஜாவாவோட பைத்தானோட கோடிங் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது மட்டும்தான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாவாவோட கோடிங் ஈஸியாக தானே இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ பைத்தான் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பைத்தான் படிங்க, ஜாவா படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாவா படிங்க. ரெண்டுக்குமே சேம் கான்செப்ட் வைஸ் சேம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி, ஓப்பனிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ்லாம் இப்போ ஜாவாவுக்கும் சரி பைத்தானுக்கும் சரி ஓப்பனிங்ஸ் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேக்கேஜ் வைஸ் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது ஒரு ஃப்ரெஷராக பிகினராக உள்ளே போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு பெர் ஆனம் வந்துட்டு 2.5லேருந்து, அதாவது 2 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகி 8 lakhs வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு போகும்போது 8 lakhs மேலே வந்து பெர் ஆனம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரிசர்ச்சிங்கில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரெண்டையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட இந்த விஷயங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாக்கு ஸ்ப்ரிங் போட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பைத்தானுக்கு பார்த்தீங்கன்னா டிஜாங்கோ, அப்புறம் வந்து ஃப்ளாஸ்க், இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்குமே ஓப்பனிங், அதாவது சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண போகிறது கிடையாது, எந்த விஷயமும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேரும் அதே மாதிரி தான். அதனால நீங்கள் ஒரு மினிமம் லெவலில் இருக்க ஒரு லேப்டாப் அந்த லெவலில் இருக்கிறதே உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவாவோட பைத்தானோட கம்பேர் பண்ணி ஒரு சின்ன விஷயமா சொல்லணும் அப்படின்னா கோடிங் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 100 lines கோடிங் எழுதுறீங்கன்னா 100 lines கோடிங் தான் பைத்தானுக்கு எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அதில் ரொம்பவே கம்மியான அளவு தான் நீங்கள் பைத்தானுக்கு எழுதுவீங்க. ஸோ இதுதான் ஒரே ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஸ்ன்னு கூட சொல்லலாம். கோடிங்கை வந்து ரைட் பண்ணுற விதம் மட்டும்தான் இதில் டிஃப்ரெண்ட் ஆகும். ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் பைத்தானில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஜாவா பைத்தான் என்ன அப்படிங்கிறது இல்லையா? கன்ஃபியூஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ ஜாவாவுமே இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஜாவா பிளான் பண்ணி தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டேபிளாக கொண்டு போகணுன்னா அகெயின் நம்மளுக்கு ஜாவா தான் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதை ஃபுல்லாக வந்து அவங்க வந்து கவரேஜ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ஜாவா வந்து இன்னுமே ஓப்பனிங் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் வேணால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சைன் பண்ணுங்கள். ஓகே? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ.